அதாவது வருமான வரின்ற ஒரு அலங்கார பூச்சி, அந்த விளக்குன்ற பூச்சிக்குள்ள இது போன்ற பல விடயங்கள் வந்து மறைக்கப்பட்டு விட்டது. ஏன்னா வேலை வாய்ப்பு வந்து மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்தது, மக்கள் அனைவருக்குமே இந்த எதிர்பார்ப்பு இருந்தது. வேலை வாய்ப்புக்காக புதிய அறிவிப்புகள் வரும், இங்கங்கே வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்த போகிறோம், குறைந்தபட்சம் ஒரு 5 கோடி வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும், 2 கோடி ஏற்படுத்தப்படும் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அதற்கான அறிவிப்புகள் பெரிதாக இல்லை என்ற குற்றச்சாட்டை தான் வச்சிருக்காரு. ஒரு விஷயம் பாயிண்ட் சொல்லுங்க சார். கடன், நம்ம நாட்டினுடைய கடன் அப்படின்னா இது ஏறிண்டே போயிட்டு இருக்கு. இது ஒரு முக்கியமான கவலைக்குரிய விஷயம். அதாவது எஃப்ஆர்பிஎம் ஆக்ட், ஃபிஸ்கல் டெபிசிட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு சொல்லிட்டு, அதில் வந்து ஒரே விஷயத்தான் நீங்கள் யாராவது பொருளாதார நிபுணர்கள்லாம் பார்த்து கூப்பிட்டீங்கன்னா பேசுவாங்க, சார் 3% அது ஜிடிபி அதுக்குள்ளே தான் ஃபிஸ்கல் டெபிசிட் இருக்கணும்னு. அது அவசியம் இல்லை. என்ன நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால அது நீங்கள் அப்படி ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் வச்சுக்க முடியும். ஆனால் கடன் எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி, ஒரு நாட்டினுடைய கடன் எவ்வளோ இருக்கலான்னு அந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் என்ன சொல்கிறதுனா 60% ஆஃப் தி ஜிடிபி அது வரைக்கும் கடன் வாங்கலாம். உங்களோட ஜிடிபி வந்து 100 ரூபான்னு இருந்ததுன்னா அதில் 60 ரூபா வரைக்கும் கடன் வாங்கலான்னு. இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் 80% ஆகிடுது. 80% ஸ்ட்ரைட்டு கொஞ்சம் கூடவே ஆகிருக்கு. ஆகவே இது ஒரு கவலைக்குரிய விஷயம் இல்லை. அந்த தரவுகள் தான் நம்ம நேர்களுக்கு சொல்லாமல் சார், இந்திய நாட்டினுடைய கடன் எவ்வளோ கடன் நம்ம வச்சிருக்கோன்ற தகவல் இருக்கு. நான் இப்போவே சொல்கிறேன், ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நான் சொல்கிறேன். அதுக்குள்ள நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு வந்துடுறேன் சார். நான் மிக முக்கியமான நேர்களே, தற்போது இன்னும் ஒரு தகவல் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றிருந்தது. அதாவது பொம்மை தயாரிப்பு தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு. டாய்ஸ் மேனுஃபேக்சரிங்க்கு, பொம்மை தயாரிப்பு, தேசிய பொம்மைகளுக்கான செயல் திட்டம் மூலமாக பொம்மை தயாரிப்பில் இந்தியா உலக அளவில் மையமாக திகழ, உலகின் மையமாக பொம்மை தயாரிப்பதாக இந்தியா என்று சொல்லும் அளவுக்கு திகழ்வதற்காக இந்தியாவில் பொம்மைகளை தயாரிக்க சிறப்பு திட்டம் ஏற்பாடு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் ஏற்றுமதி செய்யவும் சிறப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காங்க. எனவே மிக முக்கியமான ஒரு என்றால் பொம்மை தயாரிப்பு என்பதும் ஒரு சிறு குறு தொழிற்சாலையில் வரும் இது. ஏன்னா பல இடங்களில் வந்து பொம்மை தயாரிப்பு, காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, கிராம தொழில்களாக பல இடங்கள் இருக்குது. தமிழகத்தையும் பல இடங்களில் பொம்மை தயாரிப்பு இருக்கிறது, தஞ்சாவூர் பொம்மை போன்றவற்றையெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம. எனவே இது ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருப்பதாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக இது கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் பீகாருக்கு மட்டும் நிறைய சலுகைகளை அள்ளி வீசியிருக்காங்க என்பது வந்து பொதுவாக அந்த தேர்தல் காலம் வரப்போகிறது, இந்த ஆண்டு இறுதியில் தேர்தல் வரப்போவதால் அதை மையப்படுத்தி இந்த அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கு என்ற கருத்தை சொல்லியிருக்காங்க. அதற்கு முன்னாக திரு ராமசுப்ரமணியம் தயாராகிவிட்டார் என்று நினைக்கிறேன். எனவே அவரிடம் இந்தியாவின் மொத்த கடன் எவ்வளவு இருக்கிறது என்ற கேள்வியை கேட்போம், அவர் என்ன பதில் சொல்ல என்று பார்ப்போம். சொல்லுங்க சார். 181.68 லட்சம் கோடி ரூபாய்கள். 181.68 லட்சம் கோடி ரூபாய்கள் இந்தியாவுடைய கடன் இருக்கு. ஆமா, நம்ம ஒவ்வொருத்தர் தலையிலும் கடன் இருக்கு. இல்ல மத்திய அரசு மட்டும் இல்ல, மாநில அரசும் வாங்கியிருக்கு. அதுல ஒன்றும் யாருக்கும் இவங்களுக்கு அவங்களுக்கு பெரிய வித்தியாசம், 2 பேருமே கடன் வாங்கியிருக்காங்க, எல்லா தலையிலும் கடன் இருக்கு என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஒட்டுமொத்தமாக உங்களிடம் என்னுடைய கடைசி கேள்வியாக இந்த கேள்வியை முன்வைக்கிறேன் சார். இந்த விவாதத்தில் உங்களுடைய ஒட்டுமொத்த பார்வையில் இந்த பட்ஜெட் எப்படி இருந்தது? ஒரு 4 அடியில் சொல்லுங்க பார்க்கலாம். 4 அடியார சொல்லுங்க. 4 அடியா? அதாவது முதல்ல எனக்கு ஃபிஸ்கல் டெபிசிட்டை குறைச்சிருக்காங்கிறது சந்தோஷம். ஏன்னா ரொம்ப 6-7 போயிட்டு இருந்து அதை வந்து 4.8ன்னு குறைச்சிருக்காங்க. ரைட்டு. பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது 6.3 என்பது நாம் எதிர்பார்க்க 8 இல்லைன்னா கூட 6.0 ஒரு பாசிட்டிவானது. அது வந்து மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம நன்றாகவே வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் இது கேட்ச் பாயிண்ட் என்னென்னா, இது முடியுமா, சாத்தியமாக அடுத்த வருஷத்துக்கு 6.3லேருந்து 6.8 வளர்ச்சின்னா ட்ரம்ப் என்ன பண்ண போகிறார் தெரியல, யூரோப்பியன் யூனியன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஆகவே இதெல்லாம் ஒரு முக்கியமான இஷ்யூவாக பார்க்கிறேன். மூன்றாவதாக நாம் ரொம்ப பெருமையாக பேசக்கூடிய அந்த 12 லட்சம், ஆனால் அது வந்து நம்முடைய சேவிங்ஸ் இல்லாத ஒரு இந்தியாவாக உருவாகி கொண்டிருக்கின்றது, சேமிப்பு இல்லாத இந்தியாவாக உருவாகி கொண்டிருக்கின்றோம் என்ற மிகப்பெரிய கவலை இருக்குது. ஆனால் அதைத்தான் நம்ம கவனிக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஏன்னா அது இல்லைன்னா, நான் முன்னாடி சொன்னது போல் உங்களுக்கு நன்றாகவே தெரியும், அந்த சமயத்தெல்லாம் 2009 இந்தியாவுடைய உலகமே தத்தளித்து கொண்டிருந்த நேரத்தில் இந்தியா ஓரளவு அதை எல்லாத்தையும் சமாளிச்சுது அப்படின்னு சொன்னால் இதற்கு காரணம் 2 டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன், 2வது நம்முடைய சேவிங்ஸ், இது 2 தான். ஆனால் அது இல்லாமல் போயிடுத்தேன். அப்போ அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் இருந்ததுன்னா இது வந்து நாட் அ குட் சைன் அட் ஆல் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். 100க்கு எவ்வளோ மதிப்பெண்கள் கொடுப்பீங்க? 40%.
100க்கு 40 பாஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு.